தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு இதில் எந்த விதத்துலையும் தொடர்புடையது கிடையாது. தமிழக அரசோ அல்லது இந்து சமய அறநிலையத்துறையோ அவங்க வந்து இதை வந்து ஒரு இதாக பார்க்கல. அவங்க வந்து இதில் எந்த கருத்தும் சொல்லலை. மு.க. ஸ்டாலின் அவர்களோ தமிழக அரசாங்கமோ திமுகவோ இதில் அஃபிஷியலாக எந்த கருத்தும் சொல்லலை. திருப்பதியில் அந்த கலப்பட நெய் அதை கொஞ்ச காலம் இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் சப்ளை பண்ணியிருக்குது. அதில் கடப்படம் இருந்தது அப்படின்னு சொல்லி அது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக அங்கே அந்த இடத்துல சோதனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் தமிழக அரசு இது விஷயத்தில் இன்னும் சொல்லப்போனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழக அரசு இது விஷயத்தில் கருத்து தெரிவிக்கணும். ஏன்னா தமிழகத்தில் தான் அதிகமான கோயில். இந்த தமிழகத்தில் ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு பிரசாதம் விசேஷம். பழனியில் பஞ்சாமிர்தம் இல்லைங்க, திருப்பதி லட்டு மாதிரி பழனி பஞ்சாமிர்தம். இங்கே தமிழ்நாட்டில் இந்த பிரசாதங்களுடைய தரமெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அரசாங்கம் ரொம்ப கவனிக்கணும். அது குறிப்பாக அறநிலையத்துறை கவனிக்கணும். திருநீரில் கலப்படம் ஆயிடுதுங்க. குங்குமம், நல்ல குங்குமம் கிடைக்கிறது இல்லை, அதில் ஏதோ கலப்படம். இப்போ அதுக்கு ஸ்டிக்கர்லாம் வந்துருச்சு. பூஜை பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, தீப எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதில் கலப்படம்ங்கிறான். அதனால் தமிழகத்தில் இந்த விஷயத்தை அதை பார்த்து நம்ம பாடம் கற்றுக்கணும். இந்த விஷயத்துல எல்லாம் நாம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அதனால் தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் அவங்க திருமலை திருப்பதி பக்தர்கள் பக்கம்தான் நிற்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமான பேர் திருப்பதிக்கு போகிறாங்க. அதுவும் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க திருப்பதிக்கு ரெகுலராக போகிறவங்க வர்றவங்க. அதனால் அவங்கெல்லாம் வந்து திருமலை திருப்பதி அதில் அந்த லட்டு பிரசாதத்துக்கு நேரிட்டு இருக்கின்ற அவமானம். ஏன் இப்போ பாருங்கள், ராகுல் போராட்டம் அறிவிச்சிட்டாரு. திருமலை திருப்பதி லட்டு பிரசாத மகிமையை காப்பாற்ற வேண்டும், இதில் அரசியல் செய்யக்கூடாது. அதை விட குற்றச்சாட்டு இவர் சந்திரபாபு நாயுடு யார் மேலே வச்சாரோ, அவர் ஜெகன் மேலே வச்சார். அந்த ஜெகனே வந்து இப்போ எல்லா கோயிலையும் பூஜை பண்ணுறேன், லட்டு பிரசாதத்தினுடைய மகிமையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி. எப்பவுமே வெங்கடாஜலபதி பெருமாள் வந்து கலியுகத்தில் ஏதேனும் ஒரு வகையில் அந்த ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எது இருந்தாலும் நடந்திருப்பது மிக கொடிய பாவம். அது வந்து அதில் யார் அந்த சதி பண்ணாங்களோ அவங்க மேலே வந்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்கள் நிலைப்பாடு. தமிழகத்தில் தொடர்ந்து வந்து இந்த பெண் குழந்தைகள், பெண்கள் பாலியல் சீண்டல்ன்றது அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து இந்த கொலை சம்பவங்கள் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. காவல்துறை வந்து அது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு இதாக இருக்குது? தமிழகத்தில் இப்போ தொடர்ந்து 3 என்கவுண்ட்ரு. இந்த என்கவுண்ட்ரு பண்ணதை எங்கள் அண்ணன் பாலகிருஷ்ணன், முத்தரசன் இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் என்னங்கிறாங்கன்னா, இதெல்லாம் மோதல் சாவு, இந்த மோதல் சாவுங்கிறது சட்டப்படி நடக்கலைங்கிறாங்க. ரைட், அவங்க கோரிக்கை எழுப்புறது நியாயம்தான். தோழமை சுட்டல், அவங்க தோழமையை சுட்டுறாங்க. ரைட்டு, வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கொடூரமாக பெண்கள் மற்றும் பெண் சிறுமிகள் ஓரத்த நாடுங்கிற பகுதியில் பட்டியலின சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நிறைய பெண்கள் அவர்களுக்கு எதிரான வன்முறை, பாலியல் பலாத்கார நிகழ்வுகள் நிறைய நடக்குது. இதை வந்து தமிழகம் வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக திகழ வேண்டும். அதுக்கு வந்து தமிழக அரசாங்கம், காவல்துறை அவங்க தான் இதில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ என்ன பிரச்சனைன்னா, காவல்துறையில் இருக்கிற 700 பேர் 800 பேர் வந்து இந்த போதைப் பொருள்காரங்கிட்ட மாமூல் வாங்கிட்டு இருக்கிறான்னு அவங்களே சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் கலைஞர் அவர் முதலமைச்சராக இருந்தபோது சொன்னார், காவல்துறையின் ஈரல் கெட்டு விட்டதுன்னு. இதேமே கெட்டு போச்சே. 800 பேர் வந்து காசு வாங்கிட்டு இருந்திருக்கிறான்னா, 2 முறை மரக்காணத்தில் கள்ளச்சாராய சாவு, அதுக்கப்புறம் மறுபடியும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு, கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே. கள்ளச்சாராயம் எங்கே? கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே. அப்போது காவல்துறையில் ஏதோ மாற்றங்கள் வரணும். அது காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இப்போ வந்து நம்ம அம்பேத்கரிஸ்ட் அவர் கொல்லப்பட்டார் இல்லைங்களா, நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டார். அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து இந்த ரவுடிகள் ராஜ்யம், எந்த அளவுக்கு இந்த கட்ட பஞ்சாயத்து இது தமிழ்நாடு முழுக்க இருக்குதுன்னு தெரியுது. அதனால் நடு ரோட்டில் கொலை பண்ணுறது, கோர்ட்டுக்குள்ளே பூந்து கொலை பண்ணுறது, என்னங்க மணிகாரர் ஆஃபீஸ்க்குள்ளே பூந்து மணிகாரரை கொலை பண்ணுறது, இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்குது. 3 நாளில் 5 கொலை. டெய்லி இப்போ பட்டியலே போட ஆரம்பிச்சிட்டாங்க பேப்பரில், இன்றைக்கி இத்தனை இடத்துல கொலைன்னு. இதெல்லாம் முதலமைச்சர் பார்க்கணும், இதில் கவனம் கொடுக்கணும். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் இதுக்கு பதில் சொல்லிட்டு பஞ்ச் டயலாக் பேசிகிட்டே இருக்கிறார். எதுக்கு? வெயிட் அண்ட் சீனார். உதயநிதி எப்போ முதலமைச்சர் ஆவார், அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க. வெயிட் அண்ட் சீ. மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. இப்போ அவர் வந்து அவங்க விஷயத்தை பேசுகிறதுல இதில் தான் வந்து கவனம் கொடுத்துட்ருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில், போதைப்பொருள் ஒழிப்பில்
இதில் எல்லாம் வந்து அவர் வந்து சர்வாதிகாரியாக மாறி நான் போதைப்பொருள் ஒழிப்பண்ணார். தயவு செஞ்சு அவர் சர்வாதிகாரியாக மாறணும். மாறி இந்த போதைப்பொருள் இது ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. எதிர்காலத்தை வருங்கால தமிழகம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் பயம் நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி உருவாகிருக்குது. சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் அவர் வந்து நடவடிக்கை எடுக்கணும். போதைப்பொருள் அதே மாதிரி இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை இது விஷயங்களில் காவல்துறை தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும். அதுக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு. நன்றி. தமிழகத்தில் மிக புகழ்பெற்ற விராலிமலை முருகனுடைய கோயில். அந்த விராலிமலை முருகன் கோயிலிலே கடவுள் சிற்பங்கள், ஆண்டவனுடைய திருமேனிகள், கோயில் சிலைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. விராலிமலைனா கருவறையில் இல்லை, அந்த வழியில் போகக்கூடிய இடத்துல நம்முடைய இந்து கடவுளுடைய சிலைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு கொடிய குற்றம். இதை வந்து உடனடியாக விசாரித்து குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் இதில் வந்து உடனடியாக வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை பிடித்து தண்டிக்க வேண்டும். இந்த சிலை உடைப்பு சம்பவங்கள் தொடரக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டும். நம்முடைய திண்டுக்கல் தொண்டரணி தலைவர் திரு மோகன் அவர்களுடைய வாகனம் இங்கே அந்த 2 வீலர் இங்கே எரிக்கப்பட்டு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் அதுக்கு சம்மந்தமான எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருக்குது. காவல்துறை அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி தொலைபேசி வாயிலாக அவருக்கு வெவ்வேறு விதமான செய்திகள் ஒரு விதமான ஒரு மிரட்டல் தொனியிலே இருக்கிறது. இதெல்லாம் அவரும் புகாராக உளவுத்துறை இந்த பகுதியெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த பகுதியில் வேறு ஏதேனும் விபரீதம் நிகழும் முன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன்.